நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். ஜோதிடத்துல பலன்களை கணிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் தீய பலன்கள் நடக்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கு பரிகாரம் சொல்வதும். சிறந்த பரிகாரம் எடுக்க தெரிந்தவரை சிறந்த ஜோதிடராக இருக்கிறார். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனேயே அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி நல்ல பலன் என்ன தீய பலன் என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு, குறிப்பாக தீய பலன் நடக்க போகுதுன்னு சொன்னா அந்த தீய பலன் நடக்கக்கூடிய காலகட்டத்திற்கு சிறந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டும் என்பது அடிப்படை ஜோதிட விதியாகும். 6, 8, 12ஆம் பாவகாதிபதியாலேயோ அல்லது அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களாலேயோ ஏற்படக்கூடிய துன்பங்களை அனைத்துமே நமது வினை பயன்களின் அடிப்படையில வரக்கூடியது. எந்த கிரகத்தினால எந்த பாவகம் பாதிக்கப்பட்டுள்ளதோ எந்த கிரகத்தினால தடைகளும் தாமதங்களும் துன்பங்களும் ஏற்படுகிறதோ அந்த கிரகத்தையோ அல்லது அந்த பாவகத்தையோ குரு நல்ல ஆதிபத்தியம் பெற்றுள்ள குரு பார்த்தாருன்னு சொன்னா அந்த பரிகாரம் வேலை செய்யும். அப்படி இல்லை என்றால் அந்த பாவகத்திற்கு எந்த பாவகத்தினால நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறதோ அந்த பாவகத்திற்கு 9ஆம் இடத்தை குரு பார்வை செய்ய வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் நாம் எந்த பாவகத்திற்கு பரிகாரம் செய்ய போகின்றோமோ அந்த பாவகத்தை கோச்சார குரு பார்வை செய்ய வேண்டும், அல்லது அதற்கு 9ஆம் வீட்டையாவது குரு கோச்சார குரு பார்வை செய்ய வேண்டும். அப்பதான் நமது பரிகாரம் சிறந்த பலனை தரும். எந்த பாவகத்திற்கு பரிகாரம் செய்ய போகின்றோமோ அதற்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் நன்றாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பாவகத்திற்கும் அதற்கு 8ஆம் பாவகம் அந்த பாவக பலனை அனுபவிக்க தடை ஏற்படுத்தும். ஆக அந்த 8ஆம் பாவகம் கெடக்கூடாது, சுப வலுவோடு இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஜோதிட விதியாகும். உதாரணத்துக்கு இப்ப 12ஆம் பாவகத்தை எடுப்போம். 12ஆம் பாவகம் அதற்கு 8ஆம் பாவகம் எது? 7ஆம் பாவகம். இப்ப 7ஆம் பாவகத்துல சனியராக இணைந்து நிற்குதுன்னு சொன்னவங்க, அப்ப கலத்திரம் கெடும். கலத்திரம்னா வாழ்க்கை துணை, திருமண வாழ்க்கை கெடும். கலத்திரம் கெட்டாதுன்னு சொன்னா இல்வாழ்க்கை கெடும். இல்வாழ்க்கை கெடும் பொழுது தாம்பத்தியம் கெடும். அதன் மூலமாக நிம்மதி இழந்து தூக்கமும் கெடக்கூடிய அமைப்பாகும். ஆக எந்த ஒரு பாவகத்திற்கும் அதன் 8ஆம் பாவகம் கெடக்கூடாது என்பது முக்கியமான ஜோதிட விதியாகும். இப்ப 6ஆம் வீட்டை எடுத்துங்க. 6ஆம் வீட்டின் வழியாக நமக்கு கடன்கள் ஏற்பட்டால் 6ஆம் வீட்டிற்கு திரிகோணம் எது? 5ஆம் வீடம். 9ஆம் வீடம் எது? 10ஆம் வீடம் 2ஆம் வீடம் ஆகும். ஆக தொழிற்ஸ்தானமும் தனஸ்தானமும் கை கொடுத்தால் கடனில் இருந்து மீண்டு வந்து விடலாம். 6ஆம் இடம் நோய் என்றால் அதற்கு பெருங்கோணமாக வரக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். உணவை கட்டுப்படுத்தினால் நோய் அடங்கும் என்பது முக்கியமான அத்தியாவசியமான விஷயமாகும். 8ஆம் இடத்துல ஆயுளை குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கு கோண வீடு எது? 12ஆம் வீடும் 4ஆம் வீடும் ஆகும். 5ஆம் வீடு 12ஆம் வீடு, 9ஆம் வீடு என்ற 4ஆம் வீடு. ஆக 12ஆம் வீடு விரயஸ்தானம், 4ஆம் வீடு சுகஸ்தானம். 12ஆம் இடம் என்பது ஹாஸ்பிட்டலை குறிக்கக்கூடிய இடம், 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக 8ஆம் வீட்டிற்கு பெருங்கோணமாக வரக்கூடிய சுகஸ்தானம் கை கொடுத்ததுன்னு சொன்னா ஆயுள் நீட்டிக்கக்கூடிய நிலையாகும். அதுக்கடுத்து 12ஆம் இடத்தை பார்ப்போம். 12ஆம் இடத்துக்கு கோணம் எது? 4ஆம் வீடும் 8ஆம் வீடும். 4ஆம் வீடு என்பது சொத்து சுகத்தை குறிக்கக்கூடியது. 8ஆம் வீடு என்பது அசிங்கம், அவமானம், இழப்பு, கவலையை குறிக்கக்கூடியது. இந்த 4ஆம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறிக்கக்கூடியது. ஆக இன்வெஸ்ட்மெண்ட் பெருகிட்டே போச்சுன்னா 12ஆம் பாவகம் பலம் இழக்கும். இங்க 8ஆம் வீடு, 8ஆம் வீடு என்பது 8ஆம் வீடு தனது அசுப பலன்களை குறைத்து சுப பலன்களை தர வேண்டும். அப்ப 12ஆம் வீட்டின் கெடுபலன்கள் இருக்காது. இங்க 8ஆம் வீடு தனது அதீதமான அசுப பலன்களை கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னா 12ஆம் வீடு விரயஸ்தானம் வேலை பார்க்க ஆரம்பிச்சு அதிகமாக விரயமாகக்கூடிய நிலையை தந்துவிடும். ஆக இப்படி எந்த வீட்டிற்கும் அதன் 9ஆம் இடம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். பரிகாரம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது. பரிகாரத்தின் மூலமாகவும் தெய்வ பக்தியின் மூலமாகவும் மட்டுமே மனிதன் துன்பத்தில் இருந்து விடுதலை பெற முடியும். பரிகாரத்தை பிரீத்தி என்றும் சொல்வார்கள். பிரீத்தினா என்னென்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உவகை, களிப்பு, இன்பம், உள்ள குறிப்பு என்று அர்த்தமாகும். அதாவது அந்த கிரகத்திற்கு பிரீத்தி செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். அப்படின்னா அந்த கிரகத்தை சந்தோஷமாக அந்த கிரகத்திற்கு சந்தோஷப்படுத்தணும், அந்த கிரகத்திற்கு சந்தோஷமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது சிறந்த பரிகாரமாக இருக்கின்றது. பரிகாரம் அப்படின்னு பேசும்பொழுது முதல்ல யாருக்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெரியணும் இல்லைங்களா? நாம எந்த விஷயத்தை வேண்டி இருக்கின்றோமோ, நமக்கு எந்த விஷயம் வாழ்க்கையில கிடைக்காம தொடர்ச்சியாக தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றதோ அந்த விஷயத்தை கிடைக்க விடாம செய்யக்கூடிய கிரகம் எது என்று பார்க்க வேண்டும். எந்த கிரகம் தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றதோ அதற்கு பிரீத்தி செய்ய வேண்டும். எந்த கிரகத்தின் காரகத்துவம் நமக்கு கிடைக்காமல் இழுத்து கொண்டே போகின்றதோ அதை வலுப்படுத்துவதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும். ஒரு சில பர்டிகுலர் கிரகம் மொத்த ஜாதகத்தையுமே இயக்கி கொண்டே இருக்கும். நாம் உதாரண ஜாதகத்துல கூட நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். ஒரு சில குறிப்பிட்ட கிரகம் மட்டுமே ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தையுமே இயக்கி கொண்டே இருக்கும். பெரும்பாலான ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட கிரகம் மற்ற 8 கிரகங்களையுமே கண்ட்ரோலில் வைத்துக்கொண்டு அந்த ஜாதகரை எதையுமே அனுபவிக்க முடியாமல்
அந்த ஜாதகரை அதிகமாக கஷ்டப்படுத்தும், துன்பப்படுத்தும். அந்த கிரகம் உக்கிரமாக தனது கர்ம பலனை செய்யக்கூடிய நிலையில இருக்கும். அப்ப அந்த கிரகத்திற்கு சாந்தி பரிகாரம் செய்யும் பொழுது அதன் கடுமை கொஞ்சம் குறையும். எந்த கிரகம் நமக்கு துன்பத்தை தந்து கொண்டே இருக்கின்றதோ, அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்குதோ அந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்யும் பொழுதும் துன்பம் குறையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சாரநாதனின் வழியாகத்தான் துன்பம் வரும். உதாரணத்துக்கு இப்ப துலா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு நிற்கிறான்னு வைங்க. 2ஆம் இடத்துல அந்த லக்னத்திற்கு, துலா லக்னத்திற்கு யோகராக கருதப்படக்கூடிய சனி நட்சத்திர சாரத்துல குரு நின்றார். அந்த வீடு விருச்சிக வீடாக வருதா, துலா லக்னத்துக்கு 2ஆம் வீடு விருச்சிக வீடு. ஆக விருச்சிக வீட்டுல 6ஆம் அதிபதியாக குரு நிற்கும் பொழுது அடிவயிறு, கிட்னி, கழிவு உறுப்புகள்ல பாதிப்புகளை கொடுத்து தோள்களையும் பாதிப்பார். கால்களையும் தோள்களையும் பாதிப்பார். ஏன்னா சாரம் கொடுத்திருக்கிறது சனி. சனியுடைய காரகத்துவம் கால்கள், தோள்களை குறிக்கக்கூடிய, தோல்னா ஸ்கின்னை குறிக்கக்கூடியவர். ஆக நாம் சனிக்கு பரிகாரம் செய்யும் பொழுது, சனிக்கு பிரீத்தி செய்யும் பொழுது அவருடைய காரகத்துவ உறுப்புகள் வலுவரும், நல்ல பலன்களை தரும். ஆக கால்கள் பாதிக்காது, ஸ்கின்ல இருந்து நோய்கள் உடனடியாக தீரும். அதனால எந்த சாரத்துல அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்குதோ அதனுக்கும் பரிகாரம் செய்யலாம், அதுவும் நல்ல பலன்களை செய்யும். சரி, பரிகாரம் எப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்ன அசுப கிரகம் ஒரு ஜாதகத்துல வலுப்பெற்று நின்றதுன்னு சொன்னா அந்த கிரகத்தின் மூலமாக தடை, துன்பம், நோய், தாமதம் ஏற்பட்டால் அந்த கிரகத்திற்குரிய பொருட்களை தானமாக தந்துவிட வேண்டும். அதே சமயத்துல லக்ன சுபகிரகம் ஒரு ஜாதகத்துல வலிமை குன்றி இருந்ததுன்னு சொன்னா அந்த கிரகத்தினால தான் தர வேண்டிய ஆதிபத்திய சுபபலன் தர முடியாமல் நிற்கும் பொழுது அந்த கிரகத்திற்குரிய பொருட்களை, சோத்திரங்களை, ஸ்தலங்களுக்கு சென்று அக்கிரகத்தை வலிமை கூட்டுவதற்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். ஏன்னா எந்த கிரகத்தை வலிமை ஏற்படுத்தணும், எந்த கிரகத்தை பலவீனமாக்கணும் அப்படிங்கிறதுல தான் நமக்கு அந்த பரிகாரமே செயல்படும். தேவையில்லாத கிரகத்தை நம்ம வலிமை ஏற்படுத்தக்கூடாது. தேவை உள்ள கிரகத்தை நாம தானமாக கொடுத்து அதை பலவீனமாக்கி விடக்கூடாது. இது முக்கியமான விஷயமாகும். ஆக எந்தெந்த பொருட்களை நாம பயன்படுத்தணும், எந்தெந்த பொருட்களை நாம தானமாக கொடுத்து அதை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பரிகாரம் அடங்கியுள்ளது. அதே சமயத்துல இயற்கை சுப கிரகம்னு இருக்கக்கூடிய குருவோ சுக்கிரனோ பலமிருந்து நிற்கும் பொழுது அதன் காரகத்துவ பலன்கள் கிடைக்க அந்த கிரகத்துறை குளிர்ச்சி செய்யும் விதமாக பரிகாரம் செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க இயற்கை சுபர் இல்லையா, அதனால பொதுவாக அவர்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை செய்யும் பொழுது அவர்களுடைய முக்கியமான காரகத்துவங்கள் எல்லாமே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உண்டாக்கும். ஒருவர் தன்னுடைய மன வலிமையால கூட கிரகங்கள் தரக்கூடிய துன்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இது நம்ம சாதகத்துல அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தது. தியானம், தவம், ஜபம், பிரார்த்தனை, தொழுகை என்னும் பக்தி மார்க்கத்தின் மூலமும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். சரி, இப்படி யாருக்கு பரிகாரம் செய்யணும், அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்ப என்ன பரிகாரம் என எப்படி தேர்வு செய்வது, எந்த கிரகத்திற்கு எந்த காரகத்திற்கு எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறத பத்தி சுருக்கமாக பார்ப்போம். ஆக எந்த காரகத்துவம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவத்தையும் இரண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு சிறப்பான பரிகாரத்தை தேர்வு செய்ய முடியும். இப்ப நம்ம ராசி காரகத்துவம்னு வரும் பொழுது தாது, மூலம், ஜீவன் ஏற்கனவே பார்த்தோம். சரராசி எல்லாமே தாதுவாகவும், சிரராசி எல்லாமே மூலத்தை குறிக்கக்கூடிய அமைப்பிலும், உபயராசிகள் எல்லாமே ஜீவராசிகள் என்றும் இருக்கக்கூடிய அமைப்பாகும். மற்றொரு வகையில இந்த ராசி காரகத்துவம் பார்க்கும் பொழுது நீர் ராசி, நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசின்னு பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டையுமே ஒருங்கிணைத்து இதோடு வரக்கூடிய சிறப்பு ராசி காரகத்துவத்தையும் இணைக்கும் பொழுதுதான் நம்மால சரியான பரிகாரத்தை தேர்வு செய்ய முடியும். உதாரணத்துக்கு தாதுவும் நிலவும் இணையும் பொழுது நவரத்னமும் உலோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். ஆக நாம இதோட கிரக காரகத்துவத்தை சேர்க்கணும். அப்ப அந்த கிரகத்திற்குரிய ரத்னக்கல், கிரகத்திற்குரிய உலோகத்தோடு சேர்த்து அணியும் பொழுது நமக்கு பரிகாரம் ஏற்படும். இப்ப மூல ராசி நில ராசியோட இணைந்து வரும் பொழுது அது எதெல்லாம் குறிக்கும், மலர், நவதானியம், காய்கறிகளை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். ஆக அந்த குறிப்பிட்ட எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய போயிட்டோமோ அந்த குறிப்பிட்ட கிரகத்தினுடைய தானியம், காய்கறி, இந்த குறிப்பிட்ட அந்த கிரகத்தினுடைய எண்ணிக்கையில தானம் செய்யும் பொழுது அந்த கிரகங்கள் பலவீனமான நிலையை அடைந்து நமக்கு தரக்கூடிய துன்பங்கள் குறையும். அதுக்கடுத்து ஜீவராசின்னு எடுக்கும் பொழுது ஜீவராசியும் நிலராசியும் சேருதுன்னு வைங்க. அப்ப நிலத்துல இருக்கக்கூடிய பசு, கோழி, சேவல், ஆடு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அந்த எந்த கிரகத்துக்கு சேருமோ அந்த கிரகத்துக்கு காரகத்துவத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவ அமைப்புல இருக்கக்கூடிய அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பசு, கோழி, சேவல், ஆடுகளை தானமாக தரும் பொழுது நமக்கு நல்ல விதமான பலன்களை தரும். அதே போல ஜீவராசி காற்று ராசியோட இணையது ஒரு உதாரணத்துக்கு அது பறவைகளை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். ஆக நமக்கு எந்த கிரகத்துக்கு என்ன பறவைகள் வருதோ அதற்கு உணவிடும் பொழுது, அதற்கு நீர் வைக்கும் பொழுது நமக்கு நல்ல விதமான பலன்களை தரும்.
இப்போ உதாரணத்துக்கு சனின்னு வரும் பொழுது சனி கிரகத்துக்கு பரிகாரம் செய்யணும். சனி கிரகத்துக்குனாலே பறவைன்னு எடுக்கும் பொழுது காக்கா வந்துடும். ஆக புதனன் எடுக்கும் பொழுது புறா, இந்த மாதிரி சூரியன் எடுக்கும் பொழுது மயில். ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கு இருக்கக்கூடிய பறவைகளுக்கு நாம உணவிடும் பொழுது நமக்கு அந்த கிரகங்கள் நல்ல விதமான பலன்களை செய்யக்கூடிய அமைப்புல வரும். ஆகவே இது ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய பரிகாரமாகும். பரிகாரம் என்பது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு மாறுபாட்ட நிலையில வரக்கூடிய நிலையாகும். ஆனா எப்படி எடுக்கணும், அந்த சாராம்சத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவாக பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவுல பரிகாரம் செய்யும் பொழுது என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேணும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்ப்போம். நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.